முத்து விளைவித்து மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது இருக்கும் என்னுடைய தமிழுக்கு என்னுடைய முதற்கண் பணிவார்ந்த வணக்கங்கள். மற்றும் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நீதிபதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காவல்துறையினர்களுக்கும் வழக்கறிஞர் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பொதுமக்கள் அவர்களுக்கும் மற்றும் என்னை போன்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு அத்தியாவசியமானது, வாழ்க்கையில் மிக முக்கியமானது மூன்று விஷயங்கள். அவை ஒன்று உணவு, இன்னொன்று உடுத்த உடை, மூன்றாவதாக இருப்பது தங்குமிடம். இதற்கு நாம் இரண்டையும் எப்படியாவது உண்ண உணவு உடுத்த உடையை எந்த மனிதனாலும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இருக்க இறைப்பிடத்திற்கு தான் இன்றைக்கு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை சட்டத்தின் வழியாக நாம் நடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கு வாதிக்கப்பட வேண்டிய ஒரு முற்று மையப்புள்ளியாக இருக்கிறது. ஒரு தேநீரை கொடுங்கள் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். அது இருவருக்கும் சமமாக கொடுங்கள், எந்த பாகுபாடுமின்றி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தேநீரை கொடுங்கள் என்று சட்டமேதை அம்பேத்கர் சொன்னார். அதை போல அதை வழியாகத்தான் இன்றைக்கு சட்ட ரீதியாகவும் சமத்துவ ரீதியாகவும் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் உங்களுடைய விழிப்புணர்வை, உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய வலியுறுத்தல்களை மிக ஆழமாக சட்டத்தின் ரீதியாக எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் நமக்கான வேலைகள், நமக்கான கடின துயரங்கள் என்னவென்று நமக்கு தெரியும். பள்ளிக்கூடங்கள் இல்லை என்றால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்பதை தெரியும். இருக்கும் இடமில்லை என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஆதங்கத்தை சரியான வழியில், சரியான முயற்சியில், சரியான வழியில் நாம் எடுத்து சென்றோம் என்றால் அது வெற்றி பெறும். வெற்றி இந்த வழிக்கு வழியே இல்லையா என்று கிடையாது, வழிகள் இருக்கிறது. அப்போது எப்படிப்பட்ட பாதையாக கடத்தி செல்ல வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது. வெற்றி என்பது தூரத்தில் இல்லை, வெட்டி பிடிக்கும் கைகளில் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாமும் இல்லை என்று சொல்லி சட்ட ரீதியாக இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லி நாம் உங்களிடத்திலே பணிவான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.